சளி பிடிக்கும்னு எண்ணெய் குளியல் எடுக்காம இருக்கீங்களா? உங்க குழந்தைங்களுக்கும் பண்ணாம இருக்கீங்களா? அப்படின்னா இந்த 5 நிமிஷம் டிப்ஸுக்கு அப்புறம் எண்ணெய் குளியல் எடுக்கலாமா வேணாமான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் குளியல் நம்ம பாரம்பரியத்தோட ஒரு மருத்துவ சடங்குனே சொல்லலாம். இது தீபாவளிக்கு மட்டும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா சளி பிடிக்குமான்னு பயப்படுறீங்களா? அப்படின்னா கவலையப்படாதீங்க. சித்த மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா 4 நாளைக்கு ஒரு முறை எண்ணெய் குளியல் அவசியம்னு சொல்லுது. அதே நேரத்துல ஆண்கள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும், பெண்கள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லதுன்னு சொல்லுது. எண்ணெய் குளியலோட பலன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. உடலோட அதிகமான வெப்பத்தை குறைச்சு உடலை குளிமைப்படுத்தும். தோல் வறண்டு போகாம சருமத்துக்கு பொலிவையும் ஈரப்பதத்தையும் கொடுக்கும். உடலோட மூட்டு இணைப்புகளை பலப்படுத்தி வலி வராம தடுத்துரும். கண் வழியா உடலோட சூடு வெளியேறனால கண் எரிச்சல் சோர்வெல்லாம் நீங்கி கண்ணு புத்துணர்வு பெறும். அதே மாதிரி உடல் சோர்வையும் நீக்கி உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் கொடுத்துரும். சளி பிடிக்காம எப்படிங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்னு சொல்றீங்களா? முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நல்லெண்ணெய் தான் சிறந்தது. இது உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால், உள்ளங்கை, மூட்டு இந்த மாதிரி இடங்கள்ல எண்ணெயை தேய்ச்சிக்கலாம். அதே மாதிரி எண்ணெயில ஒரு சிட்டிகை மிளகுத்தூள், சுக்குத்தூள் இதெல்லாம் லேசா சூடாக்கி தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் தேய்ச்சா எப்பவும் வெந்நீர்ல தான் குளிக்கணும். சீயக்காய் போட்டு குளிச்சோம்னா அந்த எண்ணெயினோட பிசுப்பு போயிடும். இதுக்கு ஒரு பெஸ்ட் வழின்னா அதுதாங்க. அதே மாதிரி கோல்டு அதிகமா இருக்கிற நேரத்துல மிளகுத்தூள், சுக்குத்தூளுக்கு பதிலா எங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா தும்பப்பூவை அந்த எண்ணெயில போட்டுட்டு கொஞ்சம் அந்த எண்ணெயை வார்ம் பண்ணிட்டு அதையும் தேய்ச்சி குளிச்சிருக்காங்க. அதை நான் கூட என்னோட குழந்தைக்கும் நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருந்திருக்கு. அதே மாதிரி குளிச்சதுக்கு அப்புறம் சாம்பிராணி போடுறது ரொம்ப முக்கியம். அது தலையில இருக்கிற நீரை போக்கிட்டு சளியை பிடிக்கிறத தடுத்துரும். அடுத்தது குளிர்ச்சியான உணவுகளையும் அசைவ உணவுகளையும் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது சாப்பிடாம இருக்கிறது நல்லது. அதாவது இந்த ஈஸியான முறையில எண்ணெய் குளியல் எடுத்து உங்க குழந்தைங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் புத்துணர்ச்சியும் கொடுங்க.